வசனத்துல ஒரு சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் போறாரு. நல்லா கவனிங்க. சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் போகும்போது அங்க ஒரு அம்மா 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 18 வருஷமா அந்த அம்மாவால என்ன செய்ய முடியல, நிமிர முடியாத கூனியா இருக்குது. ஐயா, நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, ஸ்பைனல் கார்டுல ஏதோ ஒரு பிரச்சனை. இந்த அம்மாவால எந்திரிக்கவே முடியல. 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம், 18 வருஷம். அந்த சர்ச்சில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, சபை மூப்பர் இருந்திருப்பாங்கல்ல, கமிட்டி அங்கத்தினர் இருந்திருப்பாங்கல்ல, சபை விசுவாசிகள் இருந்திருப்பாங்க. 18 வருஷமா அந்த அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அம்மாவால என்ன செய்ய முடியல, எந்திரிக்க முடியல, கூனியாவே இருக்கிறாங்க. இயேசு உள்ள வராரு. உள்ள வந்தா அந்த அம்மாவுக்கு வியாதியா இல்ல அந்த அம்மாவுக்குள்ள பிசாசின் ஆவியா? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது வியாதியா இல்ல பிசாசின்? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது வியாதின்னு. 18 வருஷமா அந்த அம்மால என்ன செய்ய முடியல. ஆமா, இல்லைன்னா ஜோம் பண்ண நினைச்சிருக்காங்க பிசாசு. பாஸ்டர் ஜோம் பண்ணி தான் போயிருந்துருக்கும்ல. 18 வருஷமா சர்ச்சுக்கு வராங்க, ஜெப ஆலயத்துல இருக்கிறாங்க, மூப்பர்கள் எல்லாம் ஜோம் பண்ணி தான் நினைச்சிருக்கோம், போயிருந்திருக்கோம். இயேசு சொல்றாரு அந்த 18வது வசனத்துல, சொல்லுங்க, எலியா, சொல்லுங்களேன், எலியா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. இந்த பாட்டுல பாக்குறோம் பாருங்க, எஸ்ரா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. எல்லா தேவ பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய பேரால முழங்கால் போட்டு என்ன செய்ய முடியல, ஜெபம் பண்ண முடியல. கேட்டா என்னவா, வியாதியா? வியாதி இல்ல, அது ஆவி. ஜெபிக்காத ஒரு மனிதனை ஜெபம் பண்ண விடாம ஒரு வியாதி உன்னை தடுக்குமானால் அது வியாதி கிடையாது, இது ஒரு ஸ்பிரிட். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க முழங்கால நிக்கிறது இல்ல, முழங்கால நின்னு தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறது இல்ல. வியாதி எப்படி வருதுன்னா, நம்ம ஆண்டவரை தேட விடாதபடி தடுக்கிறது. 18 வருஷமா இந்த அம்மாவை தடுத்திருக்கு. ஒருத்தருக்கும் தெரியலங்க சர்ச்சில், ஒரு சபை மூப்பருக்கு கூட தெரியல, ஒரு சபை பாஸ்டருக்கு கூட தெரியல இந்த அம்மாவுக்கு பிரச்சனை வியாதி இல்ல, உள்ள இருக்குது என்னது, ஆவி இருக்குது. 18 வருஷம் ஆண்டவர் வந்த உடனே கண்டுபிடிச்சாரு சர்ச்சில் ஒரு ஆளுக்கு ஆவி இருக்குது. இன்னைக்கு கூட உங்க சர்ச்சில் எங்கேயாவது பலவீனப்படுத்துகிற வியாதி இல்ல, ஆவி இருக்குமானால் நீங்க கைகளை வைத்து ஜெபியுங்கள், கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.